எல்லா புகழும் இறைவனுக்கு. சூர்யா ஒரு மிகச்சிறந்த நடிகர். அது பல படங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிருப்பார். நந்தாவாக இருக்கட்டும், பேரழகனாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல படங்கள் அவரை சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சிறந்த நடிகர். இவருடைய நடிப்பில் வெளியான சூரரை போற்று வந்து பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கெலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஓடிடியில் தான் அந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு இளைஞனுடைய கனவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி நல்ல படமாக கொடுத்துருப்பாங்க சுதா கொங்கரா. அவருடைய லவ் போர்ஷனாக இருந்தாலும் சரி, ஜிவியோடைய மியூசிக்காக இருந்தாலும் சரி, ரொம்ப தரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க இந்த படம், இந்த சூரரை போற்று படத்தில். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மறுபடியும் சூர்யாவோட தான் சேர போகிறாங்க, சூர்யாவோட தான் படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நாளாக ஒரு விஷயம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அது நடக்கலை. இதுக்கு நடுவில் வந்து சிலம்பரசனை வச்சு கோங்கரா படம் பண்ண போகிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதுவும் நடக்கலை. அப்புறம் சூர்யாவோட தான் படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு வெளியாச்சு. அது அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா படிச்சுட்டு, இது வேணாம், இதில் நான் பண்ணலை, இது வந்து ஹிந்தி எதிர்ப்பு மாதிரி தெரியுது, ஸோ பாம்பேயில் நான் இருந்துக்கிட்டு பாம்பேயில் கால் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஸோ இந்த நேரத்தில் இந்தியை எதிர்த்து நான் படம் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்துட்டு அங்கே காலம் தள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி நினச்சி, இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு அவாய்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. இல்லை அந்த ஸ்கிரிப்டை வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருக்கும் தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து அந்த ஸ்கிரிப்டை வந்து படிக்க சொன்னதாகவும், அதில் சுதா கொங்கரா கடுப்பானதாகவும், ஸோ இந்த மாதிரி பல மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் போய்கிட்டு இருக்குது. இவங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வெற்றி படம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது இவங்க சேர்ந்து படம் பண்ணாங்கன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய கருத்தாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூர்யாவுடைய இந்த செயலால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடுச்சு. அவங்க பார்த்தாங்க, டக்குன்னு சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வச்சு இந்த படத்தை கதையை சொல்லி ஓகே பண்ணிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சுதா கொங்கரா மாதிரியான பெரிய இயக்குனர்கிட்ட வந்து ஸ்கிரிப்டை கொடுங்க, நான் படித்து தான் பார்க்கணும், நான் வந்து படிச்சுட்டு தான் நடிப்பேன் அப்படிங்கிற சொல்கிற இடத்துல வந்து சிவகார்த்திகேயன் இல்லை. பட் ஒரு வரி லைனை சொல்லியே வந்து படம் எடுக்கக்கூடிய இடத்துல சுதா கொங்கரா இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான், ஈகோ மாதிரியான பிரச்சனைகள் தான் வந்துட்டு சூர்யா இந்த படத்தில் இல்லாமல் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வளரலை. இதுக்கு இன்னும் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சூர்யா, கார்த்தி, சிவகார்த்திகேயன் இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பனிப்போர் ஒன்று போயிட்டு இருக்குது. ஸோ அதுவும் ஒரு காரணம் சுதா கொங்கரா சிவகார்த்திகேயனை சூஸ் பண்ணது. உனக்கு ஆகாத சிவகார்த்திகேயனை நான் எந்த அளவுக்கு நடிக்க வச்சு இந்த ஸ்கிரிப்ட் மூலிமா அவனை எப்படி நான் கொண்டுக்கிட்டு வரேன் பார் அப்படிங்கிற ஒரு காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா சுதா கொங்கராவுடைய மனசில் இருக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயனோட வாழ்க்கையில் சூர்யா, கார்த்தி விளையாண்டாங்க அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அதோடைய நோக்கம்தான் இந்த சிவகார்த்திகேயன் அண்ட் சுதா கொங்கரா காம்போ அப்படிங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அவர்களுடைய ஃபேன்ஸ் இதை போட்டு உடச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு திரியிறாங்க. ஸோ எது எப்படியோ கூத்தாடி 2 பட்டா ஊருக்கு கொண்டாட்டம், இல்லை ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சாப்பாட்டில் சூர்யாவுடைய பெயர் எழுதலை அப்படி தான் எடுத்துக்கணும். ஒவ்வொரு உணவிலும் உன் பெயரை நான் எழுதுனேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. ஸோ இந்த படத்தில் வந்து சூர்யாவுடைய பெயர் எழுதலை அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். சிவகார்த்திகேயோட பெயர் தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால் நிச்சயமாக இந்த ப்ராஜெக்ட் பெரிய அளவில் வரும். ஏன்னா சுதா கொங்கரா பண்ணுறாங்க அப்படிங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்துட்டு இந்த படம் சிவகார்த்திகேயன் வாங்கி கொடுக்கும், அப்படியில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கடையில் இன்னொரு சறுக்கி போன விஷயம் சூர்யாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கங்குவா இந்த படத்தை வந்துட்டு 400 கோடி, 500 கோடி, 600 கோடிலாம் வாய்க்கு வந்தபடி சூர்யாவுடைய ஃபேன்ஸ் வந்து வடை சுட்டுட்ருக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு நல்ல டெக்னிக்கல் வைஸாக இந்த படம் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு ட்ராய் மாதிரி இந்த படம் பெரிய அளவில் வரும். பாலிவுட் படம் டப்பிங் கூட வெர்ஷனில் கூட இந்த ட்ராய் இருக்குது, நீங்கள் முடிஞ்சதுன்னா பாருங்கள். ஒரு 300 பருத்தி வீரர்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல வந்துட்டு ஒரு பேட்டில் மூவியாக இருக்கும். சூர்யா வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 கட்டப்பில் நடிக்கிறார் அப்படிங்கிறாங்க. சிவாவுடைய கரியரில் இது ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது, அவ்வளோ சீனெல்லாம் இந்த சூர்யாவுக்கு கிடையாது, ஏன்னா பிஸ்னஸ் கிடையாது சூர்யாவுக்கு. அதே மாதிரி இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடல்ட் மூவியை கொடுத்தவங்க தான். இருட்டு அறையில் முரட்டு கொத்து, இன்னும் இந்த மாதிரியான படங்கள் கொடுத்த கம்பெனி தான் இது. ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது இந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான
கருத்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி, சூர்யாவுக்கான இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 2-3 மொழியில் பார்க்கலாம். தமிழில் பார்க்கலாம், மலையாளத்தில் பார்க்கலாம், தெலுங்கில் கூட பார்க்கலாம். அவ்வளோதான். இந்திய லாங்குவேஜில் ஒரு 4 மொழி, ஹிந்தி வரைக்கும் கூட போய் பார்க்கலாம். ஆனால் 13 லாங்குவேஜ் 14 லாங்குவேஜில் அவங்க உடை சுட்டுட்ருக்குறாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பத்திரிகையாளர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு அவ்வளோ சீன்லாம் கிடையாது சூர்யா படத்துக்கு. சூர்யா படம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டை தாண்டி சூர்யாவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. மிஞ்சி மிஞ்சி போனால் மலையாளம், தெலுங்கு அப்படி பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த 2-3 மொழியில் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் இவங்க கெப்பாசிட்டி. அதை தாண்டிலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்களால் உலகத்தில் இருக்கிற 15 லாங்குவேஜ் 10 லாங்குவேஜெலாம் இவங்க படம் பண்ணுறதுலாம் சும்மா வெட்டி பேச்சு. அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஹைப்புக்காக இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு இவங்க எல்லாம் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸோ இந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. தமிழில் இந்த படம் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ மற்ற மொழியில் வருமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கும்போது இதில் அவ்வளோ பட்ஜெட்லாம் கிடையாது. இந்த பட்ஜெட் மிஞ்சி போனால் ஒரு 100 கோடிக்குள்ளே இந்த படத்தை பண்ணியிருப்பாங்க. 500 கோடி 1000 கோடி எல்லாம் வந்துட்டு சும்மா பேசிட்டு தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு உண்டான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுற விஷயந்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோடைய ஹைப்பே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்பயுமே இந்த படத்துக்கு ஒரு ஹைப் இருக்குது. என்ன அப்படின்னா சிவா இவருடைய சிறுத்தை படம் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு இதே மாதிரி கதைகள்லாம் நம்ம பல படங்கள் பார்த்துருந்தாலும் அதே மாதிரி விஸ்வாசம், அண்ணாத்தே இது 2 படமும் வந்து சிறுத்தை சிவாவுடைய படம் தான். 2மே ஒரே கதை தான். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அதை அந்த ஒரு ப்ரெசன்ஸ்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிவா நம்மளை நிச்சயமாக குறை வைக்க மாட்டார். அவளுடைய மேக்கிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும். பத்தாவது இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜென்ரேஷனுக்கு கொண்டுட்டு போகிறாங்க பின்னோக்கி. அப்படிங்கும்போது அந்த ஜென்ரேஷன்லாம் கண்ணு முன்னால் கொண்டு வந்து காட்டுவார். நிச்சயமாக சிவாவை பொறுத்த வரைக்கும் ஒரு திறமைசாலின்னு சொல்ல வரோம். ஒரு விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல திறமையாக படம் பண்ணிக்கூடாது. ஸோ அது வந்துட்டு ஹைப்பு தான் அந்த படத்துக்கு. அதான் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சூர்யா ஒரு ஹைப்பு தானே, ஒரு சிறந்த நடிகர். எத்தனையோ படங்கள் வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காரு. கஜினி மாதிரியான படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எஃபர்ட் தானே. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துலையும் இருக்கும்னு நம்பலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து 350 மொழியில் வருது, 450 மொழியில் வருது, 1500 ரூபாய் நாங்கள் கோடி செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்பு. ஸோ இதையெல்லாம் வச்சு இந்த படத்தை எல்லாம் ஓட்டிட முடியாது. நார்மலாகவே இது ஒரு சூர்யா படம் அப்படின்னாலே இந்த படம் தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லா போகும். சிவாவுடைய படம் அப்படின்னாலே தமிழ்நாட்டுக்குள்ளே நல்லா போகும். ஏன்னா வீரம் மாதிரி, சிறுத்தை மாதிரியான படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவா பட்டையை கிளப்பியிருப்பார். அஜித்தை வச்சு ஒரு படம் வந்துட்டு மிலிட்ரியில் ஆர்மியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணியிருந்தார். அந்த படம் கூட வந்து பார்த்திங்கன்னா அவருடைய எஃபர்ட் நல்லாவே தெரியும், சிவாவுடைய எஃபர்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு இயக்குனர் வந்துட்டு ஏன் 13 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறோம், 14 மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரல. இந்த படம் ஒரு மொழியில் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். இந்த படம் தீபாவளி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அதே தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்துக்கும் படம் ரிலீஸ் ஆகுது. விடாமுயற்சிங்கிற படத்தை கொண்டுட்டு வர போகிறதா ஒரு தகவல் ஒன்று வந்துட்டு இருக்குது. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதே மாதிரி கவினுக்கு ஒரு படம் கூட ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. கவினுடைய கிஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படமும் ரிலீஸ் ஆகுது. தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய போட்டியெல்லாம் கிடையாது. சூர்யா அஜித்தேவா தமிழ் சினிமா ஒன்றும் சூர்யா அஜித் கிடையாது. ஸோ இவங்களுடைய படம் வந்துட்டு வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஏதோ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புதன்கிழமைட்டு போகிற ரசிகர்கள் தான் நம்ம ஊரில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. சிவாவும் சரி, அஜித்தும் சரி, சிவகார்த்திகேயனும் சரி, அஜித்தோ சரி, இல்லை நம்ம சூர்யாவோ சரி, இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய சீன் சொல்ல முடியாது. இவங்களும் படங்களும் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா தீபாவளி பொங்கலுக்கு உண்டான சீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் 70 80 90களில் இருந்துச்சு. இப்போ அந்த சீன்லாம் கிடையாது. இப்போலாம் ஒரே நாள் 1500 கோடிங்கிறாங்க. ஒரு ஷோவை ஓட்டிட்டு படம் பிளாக் பஸ்டர்னு கேட்க வெட்டுறாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஸோ இது 1500 கோடியில் அந்த படத்தை பண்ணாலும் அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடைக்காது. எது கங்குவா சூர்யா நவுத்தி வச்சுட்டாரே, சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாரு, இது பெரிய ஹைப் ஆகிடும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சீன்லாம் இங்கே கிடையாது. அஜித் நடித்த விடாமுயற்சி இந்த தீபாவளிக்கு வருது, வந்தால் வந்துட்டு போட்டோம், அதுக்கு என்ன அப்படிங்கிற சீன் தான் இங்கே இருக்குது. ஸோ இங்கே யாருமே வந்துட்டு சினிமாவை வந்துட்டு நடிகர்கள் வந்து தீர்மானிக்கலை. ரசிகர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களையும் தீபாவளியும் தீர்மானிக்கிறாங்க. ஸோ உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.